ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல் ஷார்ட் வீடியோ. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன். அப்புறம் வந்து அந்த ஒரு சிலர் வந்து இதை வந்து சீம கத்திரிக்காய் அப்படின்வாங்க, ஒரு சிலர் சவுச்சவுக்காய் அப்படின்வாங்க. இங்கிலீஷில் வந்து இதை வந்து சயோடி ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வச்சுட்டு சிக்கன் பிரஸ்ட் வச்சு இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு பண்ணங்க. ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. இந்த காயை வந்து எப்பயும் போல பொரியல் பண்ற மாதிரி பண்ணிட்டு சிக்கன் பிரஸ்ட்டை ஸ்லைஸாக கட் பண்ணி அதை வந்து வேக வச்சு ஒரு அது உப்பு போட்டு வேக வச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு எப்படி சீசன் பண்ணுமோ அப்படி வேக வச்சுட்டு இதில் எடுத்து கொட்டி, ஐயோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அது சாதத்தில் மிக்ஸ் பண்ண வாட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து இப்போ வெளியில் இருக்கேன். பட் ஆனால் இந்த வீடியோவை நான் அப்படி பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போடுறேன். இந்த இது வந்து நல்லா இருந்துச்சுங்க. அந்த நம்ம சிக்கன் வந்து அப்படியே ரொம்ப ட்ரையாக இல்லாமல் மாய்ஸ்சராக இருந்தது. இந்த காயோட போட்டு சேர்த்து பண்ணவும் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள் ஊரில் இந்த கத்திரிக்காயை வந்து நீங்கள் சீம கத்திரிக்காய்ன்னு சொல்லுவீங்களா, இல்லை வந்து சவுச்சவுக்கான்னு சொல்லுவீங்களா, என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இந்த காய் வந்து எனக்கு சாம்பாராக செஞ்சாலும் பிடிக்கும், இந்த பொரியலாக பண்ணாலும் பிடிக்கும். என் பிள்ளைங்களுக்கும் சாப்பிடுவாங்க, முள்ளங்கி மாதிரி இருக்கிறதுனால சாப்பிட்ருவாங்க. ஸோ அது அன்னைக்கு பண்ணியிருந்தால் நல்லா இருந்தது. பிள்ளைங்களும் சாதத்தில் வச்சு பிசைஞ்சு கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டாங்க. நான் ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சோண்டு டேஸ்ட் மட்டும் பண்ணேன். பட் டின்னருக்கு சாப்பிடும்போது தயிர் சாதம் வச்சுட்டு சைடில் கடிச்சிட்டு சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. ஓகே, இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர். லைக் ஐ ஆல்வேஸ் சே, கீப் இட் ரியல் அண்ட் கீப் இட் சிம்பிள். Thank you. Bye. Take care, you all.